ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீரை அப்படின்னாலே இந்த காலத்துலலாம் குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ணைக்கீரை, தொய்யக்கீரை 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த நடு தண்டு பகுதி இல்லாமல் இலைகளை கிள்ளி எடுத்துக்கலாம். கீரைகள் மட்டும்தான் நாம் கடைய போகிறோம். இன்றைக்கி கிள்ளி வச்சுருக்க கீரையை நல்லா தண்ணியில் போட்டு அலாசி எடுத்துக்கலாம். மண்ணு கீரை அதில் ஒட்டி இருந்தது அப்படின்னா அது போயிடும். நல்லா அலசி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கீரை கடையிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 15 நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 10 பல் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு, தக்காளி மீடியம் சைஸ் 1, பச்சை மிளகாய் 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கீரை 2 கட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச ஒரு தக்காளி முழுசாக அப்படியே சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். இப்படி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கீரையை நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. கீரையும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வெந்து வரணும். இப்போது அந்த பாத்திரத்தை ஒரு பிளேட் வச்சு மூடிக்கலாம். இது போல் கொஞ்சம் ஓப்பன் விட்டு மூடுங்க, இல்லை தண்ணி பொங்கி வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு கலக்கி விட்டு மறுபடியும் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், மறுபடியும் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதோட தண்டு பகுதியை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே நசுங்கி வரும். அப்படி வரும்போது நீங்கள் அதை இறக்கிடலாம். இப்போது அடுப்பில் வானிலையை வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இந்த 2யுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மெயினாக கீரை கடையும் போது மண்பானை மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா வரும். கீரை வெந்திருந்தது இல்லையா, அதில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து கீரையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு. இதை எடுத்து வடித்து வச்சுருக்க அந்த கீரை வெந்தது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சோம். இது 2யுமே நல்லா சேர்த்திக்கலாம். இப்போது கீரையை நல்லா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இல்லை இது போல் கிடைய வராது அப்படிங்கிறவங்களுக்கு மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 தடவை கொடுத்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பதமாக வந்துடும். இதோ இந்த அளவுக்கு நல்லா பதமாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதை சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.